வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எள்ளு மிட்டாய் கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் 150 கிராம் நான் எள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா தூசி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கிடலாம். ரொம்பவே கருக விடக்கூடாது. டப்பு டப்புன்னு பொரியும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. டப்பு டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கும். வெடிக்கிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். வேறொரு தட்டில் மாற்றிக்கிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வடிகட்டிட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு ரொம்ப பாகுபதம் ரொம்ப முக்கியம். உடைக்கிற ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஊற்றி பார்த்து எடுத்து பாருங்கள். கீழே உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எள்ளை சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னொரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி ஆல்ரெடி நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். டக்குன்னு அப்படியே மாற்றிருங்க. சூடாக இருக்கிறப்பவே மாற்றிட்டு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு கூட ஈவனாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஒரே ஷேஃப்க்கு வரணும். நம்ம பீஸ் போடுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரே ஈவனாக தட்டியாச்சு. இப்போ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு கத்தியை வச்சு இப்போயே நீங்கள் பீஸுக்கு கட் பண்ணிடணும். நீங்கள் நம்ம ஆறின பிறகு கட் பண்ணவே முடியாது. லைட்டாக சூடாக இருக்கிறப்பயே நம்ம கட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேஃபுக்கு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். ஒவ்வொன்றாவும் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அதே அளவுக்கு இருக்கும். சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 150 கிராம் எள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எள்ளு மிட்டாய் கிடைக்கும். நம்ம வீட்லேயே பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.